நிறைய நேரத்துல நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை வச்சு உங்களால முடியுமா, இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சூழ்நிலை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு பாருங்க. எவ்வளவு ஹடில்ஸ ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு காரியத்தெல்லாம் நீங்க மேற்கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவர் எப்படி நேர்த்தியா உங்களை நடத்திருக்காருன்னு பாருங்க. உண்மையிலேயே வசனம் சொல்லுது, இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். இனி வரும் நாட்கள்லையும் ஆண்டவர் உங்களை நல்லமையா நடத்துவார். சோ உங்களால முடியுமான்னு யோசிக்காதீங்க. எப்பெல்லாம் உங்களால முடியாதுன்னு யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்த சேலஞ்ச உங்களை நீங்க திரும்பி பாருங்க. எவ்வளவு காரியத்தை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சோ இப்ப இருக்கிற டெம்பரவரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹடில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஓவர் கம் பண்ணி நிச்சயமா போவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நீங்க பண்ணிருக்கீங்க, இனிமேலும் நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. அதுக்கு நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவரோடு கூட இருங்க, அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. அவர் நிச்சயமாய் உங்களை இனிவரும் காலங்களையும் நடத்துவார். ஆமென்.